ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்குள்ளே போகிறதுக்குள்ளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நாங்கள் அப்லோட் பண்ணுகின்ற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் +2 மேத்ஸ் மெட்ரிகுலேஷன் சிலபஸில் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 2.8ல் 5th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். Question is, solve the equation z/3 + 27 = 0. We can find the value of z. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். கொஸ்டினில் நமக்கு இக்குவேஷன் z/3 + 27 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. We can find the value of z. இப்போ z/3 எப்படி எழுதலாம்னா -27 எழுதலாம். இதிலிருந்து இப்போ பவரில் 3 இருக்கிறதுனால டேக்கிங் டு த பவர் 1/3 ஆன் போத் சைட்ஸ். therefore the value of z is equal to -1 the whole power 1/3 into 3/3 the whole power 1/3ன்னு எழுதலாம். ஏன்னா 27 எப்படி எழுதலாம்னா 3/3ன்னு எழுதலாம். இப்போ இங்கே பவரில் 1/3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. கெட் கேன்சல், 3யும் 3யும் கேன்சல் ஆகி we get நமக்கு z is 3 into -1 the whole power 1/3 வரும். therefore the value of z is 3 into இப்போ -1 எப்படி எழுதலாம்னா நமக்கு தெரியும் ரிசல்ட்டு cos π -1 sin π 0ன்னு தெரியும். அப்போ இந்த -1 cos θ + I sin θ ஃபார்மில் அரேஞ்ச் பண்ணி எழுதும்போது 3 into cos π + I sin π the whole power 1/3ன்னு எழுதலாம். இப்போ பவரில் 1/3 இருந்தாலே நம்ம nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி கண்டிஷனை யூஸ் பண்ணும்போது இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா ஆங்கிளில் 2k பையை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த பவரை அந்த ஆங்கிளோட மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். அப்போ இந்த வேல்யூ ஆஃப் z is equal to 3 into cos π + 2k π + I into sin of π + 2k π the whole power 1/3 where k belongs to z, set of all integers. therefore k is equal to 0, 1, 2, 3 etc. therefore the value of z is equal to 3 into இப்போ இந்த பவரில் இருக்கக்கூடிய வேல்யூ 1/3 ஆங்கிளோட மல்டிப்ளை பண்ணலாம். cos of 2k π + π the whole divided by 3 plus I into sin of 2k π + π the whole divided by 3 where k is 0, 1, 2. ஏன்னாங்க நமக்கு 1/3 இருந்துச்சுன்னா கேக்கு 3 வேல்யூஸ் தான் செலக்ட் பண்ணணும். அப்போ 0லேருந்து 0, 1, 2 வரும். ஏன்னா கே வந்து பிலாங்ஸ் டு z, செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ். therefore k is equal to 0, 1, 2. இப்போ கேக்கு 0வை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். therefore z is equal to 3 into cos, இந்த வேல்யூ 0 ஆயிரும், cos π/3 plus I into sin π divided by 3 கம்மா கேக்கு 1ங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 into cos 2π plus π that is 3π divided by 3 plus I into sin 3π divided by 3 வரும். கேக்கு 2வை சப்ஸ்டியூட் பண்ணும்போது z is equal to 3 into cos 2 into 2π that is 4π plus π 5π divided by 3 plus I into sin 5π divided by 3. therefore the value of z is 3 into cos π divided by 3 plus I into sin π divided by 3, 3 into cos of 3π divided by 3 plus I into sin of 3π divided by 3, 3 into cos of 5π divided by 3 plus I into sin of 5π divided by 3, which is the answer for 5th problem. Go to the 6th problem. 6th ப்ராப்ளத்தில் நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 is a cube root of unity, show that the roots of the equation. If omega not equal to 1 is a cube root of unity, show that the roots of the equation z minus 1 the whole power 3 plus 8 equal to 0 or -1, 1 minus 2 omega, 1 minus 2 omega square. அதாவது இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் எல்லாமே -1, 1 minus 2 omega, 1 minus 2 omega ஸ்கொயர்னே ப்ரூவ் பண்ணணும். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 is a cube root of unityன்னு கொடுத்துருக்காங்க.
இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். given that z minus 1 the whole power 3 plus 8 equal to 0 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இந்த இதிலிருந்து z minus 1 the whole power 3 யோட வேல்யூவை -8 எழுதலாம். இப்போ அரேஞ்ச் பண்ணும்போது நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் z minus 1 the whole power 3 வரும். அதில் ஒரு மைனஸை வெளியில் எடுக்கும்போது -1 minus z the whole power 3 is -8 வரும். இப்போ மைனஸ் பவர் 3 வரும். 3 வந்து ஆட் நம்பர், therefore -1 தான் வரும். -1 the whole power 3 is also -1 into 1 minus z the whole power 3 is -8. minus cancel ஆகி we get 1 minus z the whole power 3 is 8 வரும். ஆனால் 8 எப்படி எழுதலாம்னா 2 power 3 எழுதலாம். again simplifying 1 minus z which is equal to 8 power 1/3. ஏன்னா 1 minus z the whole power 3 is 8 இருக்குது. இதிலிருந்து 1 minus z ஓட வேல்யூ என்ன வரும்னா 8 power 1/3. பட் 8 எப்படி எழுதலாம்னா 2 power 3 the whole power 1/3. இப்போ இதில் பவரில் 3 இருக்குது, இங்கேயும் பவரில் 1/3 இருக்குது. 3 கேன்சல் ஆகி we get 1 minus z is 2 வரும். இந்த 1 minus z is 2, அந்த 2வை எப்படி எழுதலாம்னா 2 into 1 எடுத்துக்கலாம். அப்போ 2 into 1 power 1/3. நம்ம வசதிக்காக இந்த 1 எப்படி எழுதியிருக்கோம்னா 2 into 1 power 1/3. அப்போ 1 minus z-ஓட வேல்யூ என்ன வரனா 2 into, ஏன்னா நமக்கு cube root of unity. அப்போ cube root of unityன்னா 1 power 1/3. cube root of unity is 1 omega square. Therefore 1 minus z is 2 into 1 omega square. இதிலிருந்து நம்ம z ரைட் சைடு எடுத்துகிட்டு இந்த வேல்யூவை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன வரோன்னா z is equal to 1 minus 2 of 1 omega square. Again simplifying 1 minus 2 1 minus 2 omega 1 minus 2 omega square. Therefore the value of z is -1. ஏன்னா 1 minus 2 adding we get -1. Therefore the value of z is -1, 1 minus 2 omega, 1 minus 2 omega square, which is the answer for 6th problem. 7th question ஓட proof பார்க்கலாம். 7th questionல நமக்கு find the value of summation k varies from 1 to 8 cos of 2k pi divided by 9 plus I into sin of 2k pi divided by 9 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதனோட சொல்யூஷன் பார்க்கலாம். let omega be sis 2 pi divided by 9, that is cos of 2 pi divided by 9 plus I into sin of 2 pi divided by 9 choose பண்ணணும். then 1 omega square etc up to omega power 8 are 9th roots of unity. அதாவது ஒமேகா வந்து இந்த வேல்யூவாக எடுத்து நமக்கு 1 omega square etc up to omega power 8 are 9th roots of unity. 9th roots of unity. டினாமினேட்டரில் 9 இருக்குது. 9th roots of unity. இப்போ 9th roots of unityனாலே நமக்கு கண்டிஷன் உடனே தெரியும். 1 plus omega square etc up to omega power 8 வரை ஆட் பண்ணும்போது we get 0ன்னு தெரியும். இதிலிருந்து omega plus omega square plus omega power 4 plus etc up to omega power 8 which is equal to -1. இதை எப்படி ஷார்ட்டாக எழுதலாம்னா summation k varies from 1 to 8 omega power k is -1 எழுதலாம். ஆனால் ஒமேகாவை நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி எடுத்திருக்கோம்னா sis 2 pi divided by 9 சூஸ் பண்ணியிருக்கோம். therefore summation k varies from 1 to 8 sis 2 pi divided by 9 the whole power k is -1. that is summation k varies from 1 to 8 cos 2 pi divided by 9 plus I into sin 2 pi divided by 9 the whole power k is -1. Again simplifying summation k varies from 1 to 8 cos of 2k pi divided by 9. ஏன்னா பவரை ஆங்கிளோட மல்டிப்ளை பண்ணும்போது we get summation k varies from 1 to 8 cos of 2k pi divided by 9 plus I into sin of 2k pi divided by 9 which is equal to -1, which is the answer for 7th problem. Go to the 8th problem.
Question is, if omega not equal to 1 is a cube root of unity, comma, show that, first question, 1 minus omega plus omega square the whole power 6 plus 1 plus omega minus omega square the whole power 6 is 128. Second question is 1 plus omega into 1 plus omega square into 1 plus omega power 4 into 1 plus omega power 8 etc. up to 1 plus omega power 2 power 11 which is equal to 1. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ப்ரூஃப் பார்க்கலாம். ஆனால் நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் ஏ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி நீ கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் எல்ஹெச்எஸ் வேல்யூவை அசியூம் பண்ணி ஆர்ஹெச்எஸ் வேல்யூவை ப்ரூஃப் கொண்டு வரலாம். அப்போ எல்ஹெச்எஸ் வேல்யூவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 மைனஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் பவர் 6 ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் பவர் 6 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஒமேகா வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி தெரியும். அந்த கண்டிஷன்லேருந்து நமக்கு 3 ரிசல்ட்டு தெரியும். 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இஸ் 0. இதுலேருந்து 1 ப்ளஸ் ஒமேகா வந்து மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு எழுதலாம். 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரை மைனஸ் ஒமேகான்னு எழுதலாம். ஒமேகா பவர் 3 அண்ட் ஒமேகா பவர் 3 இஸ் ஆல்சோ 1 தெரியும். இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ இங்கே 1 மைனஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் பவர் 6 இருக்குது. இதில் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம மைனஸ் ஒமேகாவை ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ மைனஸ் ஒமேகா த ஹோல் பவர் 6 ப்ளஸ் இங்கே 1 ப்ளஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இருக்குது. இந்த 1 ப்ளஸ் ஒமேகா பிளேஸில் மைனஸ் ஒமேகா ஸ்கொயரை ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் பவர் 6 வரும். Therefore, LHS value is equal to minus omega the whole power 6 plus minus omega square the whole power 6 வரும். Adding we get minus 2 omega the whole power 6 plus minus 2 omega square the whole power 6 வரும். Again simplifying, இப்போ மைனஸ் இங்கே பவரில் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா 6 இருக்குது. That is even power. Therefore, this value is equal to 2 omega the whole power 6 plus 2 omega square the whole power 6 வரும். இப்போ ரெண்டு வேல்யூலையுமே 2 power 6 காமனாக இருக்கிறதுனால so we take outside the parenthesis. Therefore, this value is equal to 2 power 6 into omega power 6 plus omega power 2 the whole power 6 வரும். omega power 6 plus omega power 12 வரும். That is, this value is equal to, or LHS value is equal to 2 power 6 into omega power 6 plus omega power 12. In terms of omega power 3ல இதை அரேஞ்ச் பண்ணி எழுதலாம். omega power 6 எப்படி எழுதலாம்னா omega power 3 the whole square plus omega power 12ல omega power 3 the whole power 4 நீ ரைட் பண்ணலாம். Therefore, LHS value is equal to 2 power 6 into omega power 3 is 1 தெரியும் நமக்கு. Therefore, LHS value is equal to 2 power 6 into 1 square plus 1 power 4. But 1 square is 1 and 1 power 4 is also 1. Therefore, 2 power 6 into 1 plus 1, that is 2. 2 power 6 is 64 into 2. 2 64s are 128, which is the value for RHS value. இப்போ எல்ஹெச்எஸ் அசியூம் பண்ணி ஆர்ஹெச்எஸ் வேல்யூ ப்ரூஃப் கொடுத்தாச்சு. இப்போ செகண்ட் கொஸ்டினோட ப்ரூஃப் பார்க்கலாம். இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து 1 ப்ளஸ் ஒமேகாவை மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு எழுதலாம். 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரை மைனஸ் ஒமேகான்னு ரைட் பண்ணலாம். அண்ட் ஒமேகா பவர் 3யோட வேல்யூ 1. இப்போ செகண்ட் கொஸ்டினோட ப்ரூஃப் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டினில் நமக்கு எல்ஹெச்எஸில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 1 ப்ளஸ் ஒமேகா இன்ட்டு 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் omega power 4 into 1 plus omega power 8 etc. up to 1 plus omega power 2 power 11 நீ கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். which is equal to 1 plus ஒமேகாவை மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு எழுதலாம். 1 plus ஒமேகா ஸ்கொயரை மைனஸ் ஒமேகான்னு எழுதலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூக்கு பதிலாக மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் ஒமேகா. இப்போ அடுத்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம இதே ஃபார்மில் தான் எழுத முடியும். ஏன்னா அங்கே 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 4 இருக்குது. ஒமேகா பவர் 4 ஒமேகா பவர் 3 இன்ட்டு ஒமேகா.
ஆனால் ஒமேகா பவர் 3யோட வேல்யூ 1. அப்போ 1 + ஒமேகா தான் வரும். தட் இஸ் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். இங்கே 1 + ஒமேகா பவர் 8 இருக்குது. ஒமேகா பவர் 8 எப்படி எழுதலாம்னா ஒமேகா பவர் 3 இன்டு ஒமேகா பவர் 3 இன்டு ஒமேகா பவர் 2. ஆனால் ஒமேகா பவர் 3 வேல்யூ 1ங்கிறதுனால 1 + ஒமேகா பவர் 8 1 + ஒமேகா ஸ்கொயர்னு எழுதலாம். பட் 1 + ஒமேகா ஸ்கொயர் இஸ் மைனஸ் ஒமேகா. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவுமே நமக்கு 6 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம் அண்ட் சிக்ஸ்த் டைம். அப்போது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டு மைனஸ் ஒமேகா மல்டிப்ளை வி கெட் ஒமேகா பவர் 3. Again omega power 3 into omega power 3 into omega power 3 up to 6 times வரும். But omega power 3 is 1. அப்போ 1 into 1 into 1 up to 6 times வரும். 6 times 1 multiply பண்ணும்போது we get 1. Therefore which is the answer for RHS value. Hence LHS assume பண்ணி RHS value proof கொடுத்துருக்கோம். எந்த கண்டிஷன் யூஸ் பண்ணினா ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் ஏ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிங்கிற கண்டிஷனை யூஸ் பண்ணி 8th கொஸ்டினோட ப்ரூஃப் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ வியூவர்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.